இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். இந்த நாளில் நான் உங்களோடு கூட மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பகிர்ந்து கொள்ள போகிறேன். அதுக்கு முன்பாக நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாட்களில் நீர் எங்களோடு பேசி எங்களை நடத்தி வருகிற வழிகளில் நாங்கள் நடப்பதற்கான பலனை நீர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் விசேஷமாக மோசேயினுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிற இந்த பாடம் அநேகருடைய இருதயத்தை லகுவாக்கி ஆண்டவருடைய ஓய்வுக்குள்ளாக, அந்த ரெஸ்டுக்குள்ளாக கொண்டு வர போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதா, ஆமென். தேங்க்யூ. ஸோ வாழ்வினுடைய தோல்வி எங்க துவங்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, விரக்தி, வேதனை, இந்த மாதிரி காரியங்கள்லாம் வரும்பொழுது நாம தோற்று போகிறதுனாலதான் விரக்தி வருதுன்னு நினைக்கிறோம். இல்ல, விரக்தி முதல்ல வந்துருது. விரக்தி வந்த பிறகுதான் லைஃப்ல ஒரு தோல்வி வருது. ஸோ இதை நான் மோசேயினுடைய அந்த லைஃப் ஸ்டோரியில ஒரு பகுதியில இருந்து இந்த நாள்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்னு யோசித்தேன். மோசே என்னுடைய வாழ்வில் 2 முறை மலையை ஒரு முறை அடிக்கும்படியாகவும் ஒரு முறை மலையோடு கூட பேசும்படியாக ஆண்டவர் சொல்லியிருப்பாரு. ஆனா 2 முறையுமே இவன் மலையை அடிச்சிருப்பான். அந்த சம்பவம் உங்க எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். பைபிள்ல நிறைய இந்த மாதிரி 2 முறை நடந்திருக்கும். ஆகார் வீட்டை விட்டு போறது 2 முறை இருக்கும். மோசே மலைக்கு ஏறினது 2 முறை இருக்கும். சாராள் கடத்தப்பட்டது, ராஜா கொண்டு போனது, அது ஒரு 2 முறை இருக்கும். ஆபிரகாம் பஞ்சத்துல மாட்டினது 2 முறை இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் 2 முறை நடந்ததாக சில காரணங்களுக்காக எழுதி வைக்கப்பட்டிருக்குது. அப்படி ஒரு விஷயம்தான் இந்த மோசே 2 முறை மலையை அடிக்கிற அந்த சீன். ஸோ அது பொதுவா நான் எப்பொழுதுமே அதை லைஃப் லெசனா நான் பார்த்ததில்லை. தியாலஜிக்கல் லெவல்ல நான் பார்த்துருக்கிறேன். தியாலஜி லெவல்ல எப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த முதல் முறை அடிச்சதுக்கும் 2வது முறை அடிச்சதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கும். முதல் முறை ஆண்டவர் மலையினுடைய அடிப்பாகத்தை அடிக்க சொல்லுவாரு. எண்ணாகம புஸ்தகத்துல இது முதல் முறை சொன்னது யாத்ராகம புஸ்தகத்துல. ஆனா 2வது முறை எண்ணாகம புஸ்தகத்துல சொல்லும் பொழுது மலை உச்சியை பார்த்து பேச சொல்லுவார். ஏன்னா இங்க பவுல்டர்னு போட்டிருக்கோம், அங்க லாஃப்டின்னு இருக்கும். மலை உச்சியை பார்த்து பேச சொல்லுவார். முதல் முறை போகும்போது சில மூப்பர்களை மாத்திரம் உன் கூட கூட்டி கொண்டு போ அப்படின்னு சொல்லுவாரு, எல்டர்ஸ்ன்னு போட்டிருக்கோம். ஆனா 2வது முறை மலையை பார்த்து பேச சொல்லும் போது ஜனங்க எல்லாரையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லியிருப்பார். ஜனங்க எல்லாரையும் கூட்டிட்டு போ. முதல் முறை சொல்லும் போது நைல் நதியில் அடித்த உன் கோலை கையில் எடுத்து கொண்டு போய் அடி அப்படிம்பார். நைல் நதியில நீ எந்த கோலால அடிச்சு மீன்கள்லாம் செத்து போச்சோ அந்த கோலால இந்த மலையை அடி அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா 2வது முறை எண்ணாகம புஸ்தகத்துல சொல்லும் பொழுது நீ அந்த கோலை எடுத்து கொண்டு போ அப்படிம்பார். their rod என்னன்னா, அது எந்த கோலை அவர் சொல்றாருன்னு சொல்லி சொன்னா, ஆரோனின் துளிர்த்த கோல். இந்த ஆரோன் ஒரு டெஸ்ட் பண்ணும்போது ஒரு துண்டு மரத்தினுடைய ஒரு துண்டை வெட்டி, ஒரு கோலை வெட்டி கொண்டு போய் தேவ சமூகத்துல வைக்க, அது அடுத்த நாள் துளிர்த்திருக்கும். அதுபோல இயேசு கிறிஸ்துவும் மரித்து உயிர்த்தெழுந்தார். சோ அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட போய் நீ பேசினா போதும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனா மோசே அங்க போய் என்ன பண்ணுவானா, தன் கோலை அப்படின்னு போட்டிருக்கோம். எங்க ஆண்டவர் சொன்ன கோல்ல இல்லாம இந்த முதல் முறை எந்த கோலை வச்சு அடிக்க சொன்னாரோ அந்த கோலையை பயன்படுத்தி 2 முறை இந்த பாறைய அடிப்பாரு. அப்போ தண்ணி வந்துடும், ஜனங்கெல்லாம் குடிச்சாங்க அப்படின்னு போட்டிருக்கும். ஸோ இது எப்படி தேவனை மோசே நல்ல விதமா காமிக்கல. ஆண்டவர் எல்லா மனிதர்களுக்கு முன்பாக போகும்பொழுது அடின்னு சொல்லல, பேசுன்னு சொன்னார். ஏன்னா அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா மோசேகிட்ட ஆண்டவர் இப்படி சொல்லுவாரு, ஜனங்களுக்கு என்னுடைய கண்களுக்கு முன்பாக நீ என்னை பரிசுத்தப்படுத்தாததுனால நீ கானானுக்கு போக மாட்ட அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ மோசேயினுடைய ஃபெயிலியர் எங்க நடந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா, மோசேயினுடைய தோல்வியான ஒரு நேரம். மோசேயை பத்தி பைபிள்ல எழுதி இருக்குது, உலகத்திலேயே சாந்த குணம் உள்ளவனா, த மோஸ்ட் ஹம்பிள் பர்சன் இன் திஸ் வேர்ல்டு அப்படின்னு எழுதி வைக்கப்பட்டிருக்குது. அவ்வளோ சாந்தமான ஒரு மனிதனுக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்,
ஒரு விரக்தி, ஒரு கோபம், வெளியே இதுவரையும் அடக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த எமோஷன்ஸ் வந்து வெளியே வந்துடுச்சு. வெளியே வந்து நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் தருவோமோ அப்படின்னு சொல்லி ஜனங்களுக்கு தண்ணி கிடைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்துல அந்த வார்த்தையை சொல்றான். நாங்க உங்களுக்கு ஜனங்க கலகக்காரரே, நாங்க உங்களுக்கு தண்ணி தருவோமோ, நீங்க தண்ணி இல்லாம தாண்டா கிடப்பீங்க அப்படின்ற மாதிரி பேசுறான். ஆனா அவன் நினைக்கிறான் மலையை அடிச்சா, ஆண்டவர் பேசத்தானே சொன்னாரு, அடிச்சா தண்ணி வராது அப்படின்னு சொல்லி அடிக்கிறான். ஆனா ஆண்டவர் ஜனங்கள் மேல் பரிதாபப்பட்டதுனால ஜனங்கள் தண்ணி குடிக்கணுங்கிறதுக்காக மோசே செஞ்சது சரியில்லைன்னா கூட ஆண்டவர் அந்த தண்ணீரை அங்க அனுப்புகிறத நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது இதுதான். மோசே அந்த இடத்துல தவறிட்டதுனால மோசேவே தவறான ஆள் கிடையாது. ஒரு சில இடங்கள்ல நாம வந்து ஃபெயிலியர் ஆகிறதுனால, நம்ம ஒரு சில பகுதிகளில் ஃபெயில் ஆகிறதுனால we are not a failure. அதே போலதான் ஒரு சில பகுதிகளில் ஒருத்தர் நல்லா நடந்துக்கிறாங்கிறதுக்காக அவரை ஹோலா நல்லவர் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. அல்லது ஒரு சில பகுதிகளில் ஒருத்தர் தவறா நடந்து கொள்கிறதுனால அவர் மொத்தமாக தவறானவர் என்ற முடிவு வரக்கூடாது. மோசே அவ்வளோ சாந்த குணம் உள்ளவன் தான், அவ்வளோ பேர் வாங்கினவன் தான். ஆனா இந்த இடத்துல அவனுடைய ஃப்ரஸ்ட்ரேஷன் லீட்ஸ் டு ஃபெயிலியர். அவனுடைய விரக்தியும் வேதனையும் அவனை கானானுக்குள்ள போக விடாம, ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க விடாம ஆக்குனதை நம்ம பார்க்கிறோம். பொதுவா மக்கள் தான் தலைவர்கள் மேல ஃப்ரஸ்ட்ரேஷனா இருப்பாங்க. தலைவர்கள் மேல பொதுவா ஜனங்களுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துகிட்டே இருக்கும். தலைவர் எவ்வளவு நல்லது செஞ்சா கூட ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குதான் செய்யும். ஆனா தலைவருக்கு ஜனங்க மேல ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்துச்சுன்னா அது ரொம்ப ஆபத்து. இந்த தலைவர்களுக்கு ஜனங்க மேல ஒரு விரக்தி வந்துச்சுன்னா அது ரொம்ப ஆபத்து. இவ்வளவு நாள் வந்து மோசே மேல ஜனங்களுக்கு விரக்தி இருந்துட்டே இருந்துச்சு. ஆனா என்னைக்கு மோசேவுக்கு ஜனங்க மேல விரக்தி ஆச்சோ அதுதான் ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போயிடுது. ஃபேமிலியில கூட அப்படிதான். தலைவர்களுக்கு அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க மேல ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது ஃபேமிலி வந்து நல்லா ரன் பண்ண முடியாது. தனக்கு கீழே இருக்கிறவங்க மேல இருக்கிறவங்க அண்ணாந்து பார்த்து இன்னும் அவங்களோட அபிலாஷைகள், அவங்களோட விருப்பங்கள் நிறைவேறல அப்படிங்கிறதுல ஒரு விரக்தி இருக்கிறது சகஜமா விஷயம். ஆனா என்னைக்கு தலைவர்களுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வருது அப்படின்றத ஜனங்க புரிந்து கொள்ளணும். எப்ப பார்த்தாலும் முறுமுறுப்பும் கம்ப்ளைண்டும் இருக்கிற ஒரு இடத்துல ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும். நீங்க பார்க்கலாம், இந்த மோசேனுடைய வாழ்வு முழுதும் அவன் பார்த்ததெல்லாம் நன்றி இல்லாத ஜனங்க, எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்றவங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு நெகட்டிவா, இது சரிப்பட்டு வராது, போய் சேர முடியாது, இவன் கொண்டு போய் நம்மளை சேர்க்க மாட்டான், உங்ககிட்ட மட்டும்தான் கர்த்தர் பேசுவாரா, இப்படி எப்ப பார்த்தாலும் ஒரு கம்ப்ளைண்ட்டும் ஒரு முறுமுறுப்பும் ஒரு குறை சொல்லுதலும் இருந்துகிட்டே இருக்கிற இடத்துல அந்த நாட்டையோ அந்த வீட்டையோ நடத்துகிறவர்கள் அழுத்தத்துக்குள்ள போக முடியும். அதனால்தான் ஸ்திரீயை குறித்த எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா அதை எழுதும் போதெல்லாம் அவங்க யோசித்தது வந்து ஆண்கள் வந்து தலைவர்களா யோசித்ததுனால அப்படி அவங்க எழுதியிருக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் மாறிடுச்சு. இப்ப வந்து ரோல்லெஸ் ரோல் அப்படின்னு யார் வேணா எப்ப வேணா தலைவர்களா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஆனா வீட்டை நடத்துறவங்க அல்லது ஒரு குழுவை நடத்துறவங்க, ஒரு தேசத்தை நடத்துறவங்க எப்போ அழுத்தத்துக்குள்ள போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, எப்ப பார்த்தாலும் ஒரு கம்ப்ளைண்டான சிச்சுவேஷன் இருக்கும்போது, நாகிங் இருக்கும்போது, எப்ப பார்த்தாலும் சண்டை இருக்கும்போது அதை வந்து சரியா நடத்த முடியறது இல்லை. அப்படிதான் ஒரு சூழல்ல மோசே அந்த கோலை எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடறான். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது மோசே பாருங்க, ஆண்டவர் வந்து அவனை எகிப்து ராஜாவுக்கு முன்னால அனுப்பி இப்ப தவளை வரும், இப்ப கொப்பளம் வரும், இப்போ குழந்தைங்களாம் சாகும், இதெல்லாம் சொல்றாரு. அதை கூட போய் சொல்றான். உங்ககிட்ட என்கிட்ட அப்படிலாம் சொல்லியிருந்தாருன்னா தவளை வரட்டாண்டவரே, பிறகு போய் சொல்லிக்கிறேன், ஒருவேளை வராம போச்சுன்னா என்ன பண்றது அப்படின்லாம் யோசிச்சிருப்போம். ஆனா மோசே போய் சொல்றான், ஆண்டவர் சொல்றாரு இப்படி நடக்க போகுது அப்படின்னு. உடனே போய் அதுல வெக்கப்படாம, நடக்குமா நடக்காதான்னு சந்தேகப்படாமலாம் கீழ்ப்படிந்த மோசே, ஆண்டவர் எது சொன்னாலும் கீழ்ப்படிந்த மோசே, ஒரு சின்ன விஷயம் பேசுப்பான்னு சொல்ற இடத்துல பேச முடியல அவனுக்கு. ஏன்னா நம்ம எப்போ விரக்தி அடைந்துடுறோமோ அப்ப சின்ன காரியங்களுக்கு கூட கீழ்ப்படியறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவோம். நீங்க வீட்டை நடத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க வீட்டுல உள்ளவங்க உங்க பேச்சை கேட்க மாட்டேன்றாங்க, எப்ப பார்த்தாலும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா புரிந்து கொள்ளணும், அவங்க ரொம்ப விரக்தியா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எப்போ ஒருத்தர் வேதனையிலும் விரக்தியில இருக்கிறாங்களோ அப்போ அவங்க கீழ்ப்படிய மாட்டாங்க, சின்ன விஷயத்துக்கு கூட கீழ்ப்படிய மாட்டாங்க.
அந்த வேதனை நீங்கும் போது, மகிழ்ச்சி உண்டாகும் போது, ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்கும்போது எது சொன்னாலும் கேட்டுப்பாங்க. அப்ப கீழ்ப்படிய மாட்டேன்றாங்களே அப்படின்னு யோசிக்கிறத விட, ஏதோ வேதனையில இருக்காங்க போல் இருக்கு, அந்த வேதனை நீக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு யோசித்து அப்படி செய்ய முடியும்னா, கீழ்ப்படிகிறது பை ப்ராடக்டா, அதனால உண்டாகிற விளைவாக அது வர ஆரம்பிச்சு. சரி, ஆனா நாம இன்னைக்கு என்ன பாக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஏன் இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வரப்போகுது அப்படின்றது. ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது என்னெல்லாம் நடக்குதுன்றத நான் முன்னாடியே உங்களுக்கு சொல்றேன். ஃப்ரஸ்ட்ரேஷன் வரும்போது, வேதனை விரக்தி வரும்போது தவறான ஆள்கள்கிட்ட பேசுவோம், தவறான காரியங்களை பேசுவோம். ஆண்டவர் மோசேவை மலையை பார்த்து பேச சொன்னா, இவன் ஜனங்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறான். மலையை பார்த்து பேசுப்பா அப்படின்னு சொன்னாரு. ஆனா மோசே ஜனங்களை பார்த்து பேசுறான். ஏன்னா ஜனங்களை அடிக்க முடியாது, அதனால மலையை அடிச்சு விட்டான். ஏன்னா மோசே அடிச்சாதான் செத்துருவாங்க. அவன் ஒரு அடி அடிச்சே முந்திய செத்து போன சம்பவம், அதுக்கப்புறம் ஓடி போனதெல்லாம் மோசேக்கும் தெரியும். அதனாலதான் அவன் சாந்த குணமுள்ளவனாக இருக்கிறான். ஆனா இங்கேயும் சில சமயத்துல பார்த்திருக்கீங்கல்ல, ஜனங்களை அடிக்க முடியலன்னா பாத்திரத்தை அடிப்போம்ல வீட்டுல, அது போல இவன் யாருக்கிட்ட பேசணுமோ அதை பேசல. குடும்பங்களெல்லாம் கூட அதான் நடக்குது. பிரச்சனையை பார்த்து பேச மாட்டேன்றோம். என்ன பிரச்சனையோ அதை ரெண்டு பேரும் சேர்ந்து தீர்க்கணும், பிரச்சனையை பார்த்து பேசணும். இந்த பிரச்சனை எதனால வந்தது, இந்த பிரச்சனைக்கு காரணம் என்ன அப்படின்னு பேசணுமே தவிர, பிரச்சனைக்கு காரணம் யாரு, அது நீதான் ஒருத்தர் குற்றம் சாட்டி மலையை பார்த்து பேச வேண்டிய நாம ஆட்களை பார்த்து பேசி நம்மளுடைய நேரத்தை வீணாக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் காரியங்கள் சரியா நடைபெறது இல்லை. மோசேக்கும் அப்படிதான் நடந்துச்சு. பொதுவாகவே இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் எங்க நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஹேப்பன்ஸ் வித் பீப்புள். அந்த யாருக்கிட்ட நமக்கு ரொம்ப விரக்தி உண்டாகும், யாருக்கிட்ட நமக்கு ரொம்ப ஏமாற்றம் உண்டாகும் சொல்லி சொன்னா, யார் நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருக்கிறார்களோ, யார் ரொம்ப நம்ம அன்பு செலுத்துகிறோமோ, யாரோடு கூட வாழ்கிறோமோ, அவங்களோட கூட தான் இந்த விரக்தி வெறுப்பெல்லாம் உண்டாகுது பாருங்க. யாரோ ரோட்ல போறவனோட நமக்கு என்ன பிரச்சனை? ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னா, we are investing something in their life. யாருடைய வாழ்வில நாம இன்வெஸ்ட் பண்றோமோ, யாருடைய வாழ்வில நாம ஏதோ ஒரு காரியத்தை செலுத்தி ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கிறோமோ, அவருடைய வாழ்க்கையிலிருந்து அது நமக்கு உண்டாகாத போது அந்த ஜனங்கள் மேல நமக்கு கசப்பும் வெறுப்பும் உண்டாகுது. அதை நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். அந்த ஜனங்கள், நம்ம ஆண்டவர் நம்மளை நியமித்து இருக்கிறார். நிறைய பேர் பிள்ளைங்கள் எல்லாம் கூட என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லி சொன்னா, அவங்க பிள்ளைங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க பிள்ளைங்க இல்ல, உங்ககிட்ட கர்த்தர் கொடுத்திருக்கிற பிள்ளையா தான் நீங்க நினைக்கணும். இந்த பூமி முழுவதும் கர்த்தருடைய சொத்து, எல்லாம் கர்த்தருடையது. ஆனா கர்த்தர் ஆதாம் கிட்ட கொண்டு வந்து மேனேஜ் பண்றதுக்காக கொடுக்கிறார். we are not the owners, we are managers. அது எந்த ஒரு விஷயத்துக்கும் சரி, பணமோ உறவோ எந்த விஷயத்துக்கும் நாம ஓனர்ஷிப் எடுக்கும்போது தான் ப்ராப்ளம் வருது. இல்ல இதுக்கு ஓனர் வேற ஒருத்தர், ஆனா என்னை நம்பி கொடுத்துருக்கிறாரு, நான் அதை மேனேஜ் பண்ணணும். திருப்பி கொடுக்கும்போது அவர் என்கிட்ட கொடுத்ததை விட சிறப்பாக 5 கொடுத்திருந்தா 10, 2 கொடுத்திருந்தா 4, 1 கொடுத்திருந்தா 2ன்னு சொல்லி என்கிட்ட அவர் கொடுத்ததை விட நான் சிறப்பாக கொடுக்கணும். அது வீடோ உறவோ எதுவா இருந்தாலும் தேவன் என்கிட்ட திருப்பி கேட்கிறாருன்னா, கேட்கும்போது இதோ சிறப்பா என்கிட்ட வரும்போது இப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தது, இப்படி நான் இந்த உலகத்துக்குள்ள வரும்போது இந்த உலகம் இப்படி இருந்தது, இதோ இப்ப நான் வந்ததுனால இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்றதுதான் நம்முடைய வேலை. we are here to manage, we are trustee. அதுல இருந்து வந்ததுதான் trustworthy. அப்படிதான் தேவன் நம்மளை நம்புகிறார். சில சமயங்கள்ல நம்ம அதுல இருந்து மீறி டேக் இட் ஃபார் கிராண்டட்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு நிகழ்ச்சி தான் இந்த நிகழ்ச்சி. இந்த ஜனங்கள்லாம் மோசே சமாளிச்சு இப்போ திடீர்னு ஒரு நாள் பொங்கும்போது அவனோட வார்த்தைகள்லாம் பாத்தீங்கன்னா, அவனோட சொந்த ஜனம் போல அவன் பேசுறான். தேவன் தன்னை தலைவனை நியமிச்சதை மறந்த ஒரு நேரம் அது. அவனே தலைவன் ஆயிட்டான். சொல்றான், நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் தருவோமோ அப்படின்னு சொல்றான். ஸோ முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது, நாம யார் மேல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறோமோ அங்கிருந்து ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்கும் போது, அங்கிருந்து நாம ஒரு எதிர்பார்ப்போடு கூட ஒரு காரியத்தை விதைக்கும் போது, நிறைய நேரங்கள்ல சிலரோட பழகி அவங்க பிரிஞ்சு போகும்போது கவலைப்பட மாட்டாங்க. சில பேர் ரொம்ப கவலைப்படுவாங்க. ஏன்னா அவங்க அவ்வளவு தூரம் அந்த நபருக்கு நேரத்தையும் எனர்ஜியையும் பணத்தையும் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்க மூலமா நமக்கு ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனா அதுல ஏமாற்றம் அடையும் போது பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ் உண்டாகுது. ரெண்டாவது தான் முக்கியமானது, எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஃப்ரஸ்ட்ரேஷன் பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். எதிர்பார்ப்புகள் ஜனங்க மேல கூட இருக்கட்டும், அல்லது முக்கியமா
நான் சொல்றது எதிர்பார்த்தது போல நடக்காத போது நமக்கு விரக்தி உண்டாகிறது, ஏமாற்றம் உண்டாகும். அதுதானே ஏமாற்றம் சொல்றோம். எதிர்பார்த்தது போல நடக்காததான் ஏமாற்றம் சொல்றோம். ஏன் அந்த ஏமாற்றம் உண்டாகும். ஆனா அந்த ஏமாற்றத்தை நம்முடைய இருதயத்தை கொண்டு போக கூடாது. யூ ஷுட் நாட் டேக் இட் பர்சனல். அது உங்களுக்கு நேர்ந்து விட்ட ஒரு ஃபெயிலியர் போல நீங்க பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னு சொல்லி சொன்னா, இந்த உலகமே உங்களுக்கு எதிர்பார்க்கிற மாதிரியும் எதுவுமே உங்களுக்கு நல்லது நடக்காதது போலவும் தான் தெரிய ஆரம்பிக்கும். இந்த ஜனங்க முறுமுறுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு காரணம் கூட அதுதான். அவங்களுக்கு நன்றி அறிதல் அப்படிங்கிறது இல்லாம போச்சு. இந்த ஒரு விஷயம் நம்ம செஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னா நிறைய பிரச்சனைகள் இருந்து நம்ம மீண்டுக்கலாம். ஒரு நோட் எடுத்து 5 காரியங்கள், நான் நன்றி செலுத்தக்கூடிய 5 காரியங்கள் எழுதினா போதும். ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து 5 காரியங்கள், வேற வேற காரியங்கள், அதே 5 காரியம் இல்ல, வேற வேற காரியம் 5 எழுதுனீங்கன்னா ஒரு மாசத்துல 150, ஒரு வருஷத்துல 1800க்கு மேல காரியங்கள் நம்ம எழுதிடுவோம். அப்படி எழுதிட்டு பார்த்தா நம்ம எவ்வளவு பெரிய பிளஸட்னு நமக்கு தெரியும். அப்போ இந்த கம்ப்ளைண்ட் பண்றதோ அல்லது ஒரு சில நேரங்கள்ல நம்ம எதிர்பார்த்த போல காரியங்கள் நடக்காத போதோ அது ஒரு சம்பவமா நம்ம யோசிப்போமே தவிர அது நம்ம வாழ்வுல ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விட்டதாகவும் அதுதான் வாழ்க்கையை தீர்மானிச்சதாகவும் சில பேர் யோசித்துக்கிறான். இந்த பாயிண்ட் தான் தீர்மானிச்சது அப்படின்னு சில பேர் யோசித்துக்கிறான். குடும்பம் எல்லாம் சந்தோஷம் இல்லாம போறதுக்கு காரணம் என்னன்னா, நாம் எதிர்பார்த்த மாதிரி காரியங்கள் நடைபெறாது. நாம எதிர்பார்த்த மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்க நடைபெறாது. இந்த லைஃப் அப்படின்னு சொன்னாலே நிறைய பேருக்கு என்னன்னு சொன்னா, நீங்க பிறந்ததுல இருந்து சாகிற வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம நினைச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை நடத்துறதுக்கு ஒரு போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். வாழ்க்கையை வாழவே மாட்டேங்கிறோம். எப்ப பார்த்தாலும் நாம நினைச்ச மாதிரி இந்த வாழ்க்கையை நியமித்துக் கொள்வதற்கு ஒரு போராட்டமாகவே இந்த வாழ்க்கையை நகட்டிட்டு போறோம். அதுதான் ஒரு விரக்தியாக, மரிக்கும் போது கூட நிறைய பேர் ஒரு அதிருப்தியோடு கூட மரிக்கிறதுக்கு, ஒரு சந்தோஷம் இல்லாம மரிக்கிறதுக்கு, ஐயோ இன்னும் இந்த காரியம் செய்யலையே, அந்த காரியம் செய்யலையே, அப்படி இருந்திருக்கலாமே, இப்படி இருந்திருக்கலாமே, அந்த மாதிரி தங்களை குறை சொல்லிக்கிட்டு அல்லது சூழ்நிலையை குறை சொல்லிக்கிட்டு அப்படிதான் நிறைய பேரோட இறுதி காலங்கள் போகுது பாருங்க. நம்ம மரிக்கும் போது கூட we should die without regrets, வருத்தம் இல்லாமல் காரியங்களை. நான் அடிக்கடி சொல்வேன், சில பேர் ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்தாங்கன்னா கீழவே இறங்க மாட்டாங்க, அந்த ஸ்டேஷன் வந்தாதான் இறங்குவாங்க. அவங்களுக்கு டெஸ்டினேஷன் தான் ரொம்ப முக்கியம், போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்துடணும், அதான் ரொம்ப முக்கியம். சில பேர் அப்படி இல்லை, they will enjoy the journey. அவங்க ஒவ்வொரு ஸ்டேஷன்லையும் இறங்கி அந்த ஸ்டேஷன்ல என்ன விற்குதோ அதை வாங்கி சாப்பிட்டு அங்க இருக்கிற குரங்கு கொடுத்துட்டு ஒவ்வொரு பொழுதையும் அவங்க சந்தோஷமா கழிப்பாங்க. அவங்களுக்கு ட்ரெயின் எங்கேயாவது ரொம்ப நேரம் நின்னா கூட கவலையே கிடையாது. சில பேர் இவங்க ட்ரெயினை எட்டி உதைக்கிறதுனால ட்ரெயின் சீக்கிரம் போய் சேர்ந்துருமான்னு நினைப்பாங்க. சில பேருக்கு அப்படி இல்லை, ட்ரெயின் லேட்டா போனா அவங்களுக்கு ஒன்றும் இல்லை, அந்த நேரத்தை அவங்களால அனுபவிக்க முடியும். they are enjoying their journey, not always expecting the destination. பார்த்தாலும் முடிவை நோக்கி எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இல்லை. இந்த கோல் செட் பண்றது இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். கோல் செட் பண்றது, விஷன் வச்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். ஆனா அந்த விஷன் நிறைவேறலன்னு ஒவ்வொரு நாளும் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறத விட அந்த நாளை அனுபவிப்பதன் மூலமாக, அந்த நாளை சரியா கையாளுவதன் மூலமாக நாம தரிசன பக்கத்துல நெருங்கலாம், அல்லது தரிசனம் நம்ம பக்கத்துல நெருங்கிக்கிட்டு இருக்கோம். நம்ம கவனிக்க வேண்டியது அந்த நாள்ல நாம சரியான காரியங்களை சரியானபடி செஞ்சோமா அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியது. ஸோ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் போகிறதுக்கு மிக முக்கிய ஒரு ஆன்டிடோட், ஒரு எதிர்ப்பு மருந்து அப்படின்னு சொன்னா அது கிராட்டிடியூடா தான் இருக்க முடியும். நன்றி செலுத்துகிற மனதுல தான் இந்த மன அழுத்தம் உண்டாகாது. வெறுப்பு, வெறுமை இதெல்லாம் நன்றி செலுத்த பழகின இருதயத்துக்கு வராது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதான் பிரச்சனையே. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பொதுவாகவே இந்த குணமே இல்லை போல் இருக்கு. இயேசு கிறிஸ்து 10 குஷ்ரோகிகளை சுகமாக்கி விடும் பொழுது ஒருத்தன் மட்டும் திரும்பி வர்றான். 9 பேர் திரும்பி வரல. அப்ப இயேசு சொல்றாரு, இந்த அந்நியனை தவிர வேறு ஒருவனும் வரலையான்னு கேட்கிறாரு. அதாவது இந்த 10 குஷ்ரோகிகளை 9 பேரு ஜூவிஷ் போலுது, ஒருத்தன் தான் அந்நியன். சோ இந்த அந்நியன் மட்டும் திரும்பி வர்றான் நன்றி செலுத்துறதுக்கு. 9 பேரும் அது டேக்கிங்கன்னா கடவுளோட புள்ள, கடவுள் செஞ்சுதான் ஆகணும் அப்படி யோசிச்சுட்டாங்களா என்னன்னு தெரியல. ஆனா உள்ளுக்குள்ள அந்த அந்நியனுக்கு பெரிய இரக்கம் கிடைச்சதாக அவன் திரும்பி நன்றி சொல்ல வந்த மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது என்ன நடக்குதுன்னு சொல்லி சொன்னா, வாழ்க்கை நாம நினைச்ச மாதிரி நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். வாழ்க்கை மட்டும் இல்ல, நம்ம கூட இருக்கிற எல்லாரும் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். நாம சொல்ற மாதிரி நடக்கணும். நாம நினைச்ச மாதிரி அடுத்த நாள் காலையில விடியணும்.
நாம நினைச்ச மாதிரி நைட்டு 6 மணிக்கு நமக்கு வேலை இல்லைன்னா 6 மணிக்கே சூரியன் வந்து இருட்டாயிடணும். நமக்கு வேலை இருந்ததுன்னா ஒரு 7-8 மணி வரைக்கும் சூரியன் வந்து மறையாம இருக்கணும். இப்படிலாம் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாம் அவங்க நினைச்ச மாதிரி நடக்கணும் அப்படின்ட்டு. ஆனா நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், இது வரைக்கும் எதுவுமே நாம நினைச்சபடி நடந்தது இல்லை, இப்பவும் நடக்கல, இனியும் நடக்க போறது இல்லை. நாம எதையுமே இது வரைக்கும் கண்ட்ரோல் பண்ணதில்லை. நாம என்ன நினைச்சுக்கிறோம், சில காரியங்கள் நாம நினைக்கிற மாதிரி நடக்கிறதுனால அது நம்முடைய கண்ட்ரோல்ல இருக்கிறத நினைச்சுக்கிறோம். மறுபடியும் சொல்றேன், சில காரியங்கள், இப்ப நான் உங்களோட பேசிட்டு இருக்கிறேன், நீங்க எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் என்ன நினைச்சிட்டு இருக்கிறேன், பரவாயில்ல நம்ம வந்து உட்கார்ந்தோம், சுவிட்ச் ஆன் பண்ணோம், பேசிட்டு இருக்கிறோம், அதனால எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க நான் நினைச்சேன்னா, இல்ல கரண்ட் போகாம இருந்தது, நெட் ஒழுங்கா இருக்குது, கேமரா இருந்தது, கம்ப்யூட்டர் இருக்குது, இதெல்லாம் ஒழுங்கா வேலை செஞ்சுட்டு இருக்கிற பட்சத்துல இது நடந்துட்டு இருக்குது. இதுல எத்தனையோ வேற வேற ஆப்ஷன்ஸ் நடக்காம இருந்திருக்கலாம். அப்படி நடக்காம இருந்திருந்தா இது எதுவுமே என் கண்ட்ரோல்ல இருந்திருக்காது. சோ நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா உங்களுக்கு நடக்க தெரிஞ்சதுனால நீங்க போயிடல. நாம அப்படி நினைச்சுக்கிறோம், நமக்கு 2 கால் இருக்குது, நடக்க தெரிஞ்சிச்சு, அதனால போறோம்னு நினைச்சுக்கிறோம். இல்ல, வழியில எதுவும் வாழைப்பழ தோல் இல்லாம அதுல நீங்க கால் வச்சு வழிக்கு விழாமலாம் இருந்ததுனால அங்க போய் சேர்ந்துருக்கிறீங்க. விளங்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எதுவும் நம்ம கண்ட்ரோல் இல்ல அப்படிங்கிறது நமக்கு புரியணும். we have no control over circumstance. என்ன நடக்க வேண்டும் என்பதில் எந்த கட்டுப்பாடும் நம்ம கிட்ட இல்லை. ஒரு காரியம் நடந்த பிறகு அதை எப்படி அனுபவிக்கிறோம் அதான் நம்ம கிட்ட இருக்குது. அதுக்கு எப்படி ரியாக்ட் பண்றோம், அதை நினைச்சு மகிழ்கிறோமா, அதுல துக்கப்படுற போறோமா? அந்த காரியம் துக்கமா மகிழ்ச்சியான்றது இல்ல, அது மேல நம்ம கண்ட்ரோல் இல்லை. நாம எப்படி ஃபீல் பண்ண போறோம், நாம எப்படி அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்க போறோம், நாம எப்படி அதை அனுபவிக்க போறோம், இதெல்லாம் நம்ம கண்ட்ரோல்ல இருக்குது. நிறைய பேர் அதை தான் நெகட்டிவா ஆக்கிடுறாங்க. மோசேனுடைய வார்த்தையை நான் சொன்னேன் இல்லையா, நாங்கள் உங்களுக்கு தண்ணீர் தருவோம்னா தேவன் தானே தண்ணீர் தரணும்ன்றது மறந்துட்டான். இவங்க தான் தண்ணி தர போறதா நினைக்கிறாங்க. எவ்ரி திங் இஸ் ஆன் தேர் கண்ட்ரோல் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் பணம் அப்படின்னு நினைக்கிற மனம் சீக்கிரமா விரக்தி அடையும். ஏன்னா எதுவும் அந்த இல்யூஷன்ல ஒரு கட்டுப்பாடு, கண்ட்ரோல்ன்றதே ஒரு இல்யூஷன் தான். நாம வந்து எல்லாம் நம்ம நினைச்ச மாதிரி நடக்குது அப்படின்றதுல அது வந்து ஒரு மாயைன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குள்ள இருந்து வேலை செய்யணும். இல்லைன்னா என்ன நடக்கும் தெரியுமா, அது உடையும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல நாம நினைச்சது போது நடக்காத போது நாமே உடைஞ்சு போகிறோம். சம்பவங்கள் உடையலாம், நாம உடையக்கூடாது. இடங்களுக்கு பஞ்சம் வரலாம், நமக்கு பஞ்சம் இல்லைன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். சோ சில சமயம் கண்ட்ரோல் படி நடக்கலன்னு சொல்லி சொன்னா நீங்க வந்து அதுக்குள்ள போய் உட்காந்து வருத்தப்படக்கூடாது. அடுத்த காரியத்துக்கு நேரம் இது உடஞ்சிருச்சு, இது என்னோட எக்ஸ்பெக்டேஷன் படி நடக்கல, அடுத்த நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்க போறேன். அந்த சில பேர் எப்படி சொல்லுவாங்க, ஆமாம் பிரதர், எதிர்பார்ப்பு தான் ஏமாற்றத்தை தருது, அதனால நாங்க எதுவுமே எதிர்பார்க்கறது இல்லை. இது அடுத்த எக்ஸ்ட்ரீம். எதுவுமே எதிர்பார்க்காம சோம்பேறியா, எந்த விதமான தரிசனமும் இல்லாம, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம நான் வாழ போறேன் அப்படின்றது ஒரு வாழ்க்கை இல்லை. என்ன பிரதர், அப்ப எதிர்பார்க்கணுமா எதிர்பார்க்க கூடாதானா? எதிர்பார்க்கணும். ஆனா இந்த எதிர்பார்ப்பு உடைந்த போது நீங்க உடைந்து போக வேண்டியதில்லை, அடுத்த எதிர்பார்ப்பை உருவாக்கி கொள்ளலாம். இதான் ரொம்ப முக்கியம். அன்னைக்கு கூட நான் ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன், பாருங்க இந்த மிருகங்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியமா இருக்கும். நமக்கு பச்சோந்தி மட்டும்தான் தெரியும், ஆனா உலகத்துல நிறைய மிருகங்கள் இருக்குது. சில சமயம் முதலைகள் கூட நீங்க பாத்தீங்கன்னா பாறை மாதிரியே இருக்கும், அது பாறையா முதலையான்னு தெரியாது. சில தவளைகள் அதெல்லாம் இருக்குது. சில மிருகங்கள் வந்து அப்படியே தன்னை வந்து ஒரு பச்சை கலர்னா அந்த பச்சை கலரோட ஒட்டி இருக்கும், நமக்கு தெரியவே தெரியாது. அதுல மிகச் சிறப்பானது பச்சோந்தி. அது வந்து கலரை மாத்திக்கும், அதுல உட்கார்ந்து இருக்கிற மாதிரியே கலரை மாத்திக்கும். மனுஷர்கள் கூட அப்படி சில பேர் சொல்லுவாங்க, பச்சோந்தி மாதிரிங்க இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி மாத்திப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதை விட பெஸ்ட் நாம, பச்சோந்தியை விட பெஸ்ட். பச்சோந்தி ஏன் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்குதுன்னா, நம்மள மாதிரி நமக்கு தகுந்த மாதிரி இடத்த மாத்த முடியாது அதனாலதான் அது இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்குது. ஆனா நாம மனிதர்கள் நாம எப்படி பெஸ்டா இருக்கிறோம்னு சொன்னா, பச்சை கலர் அங்க இருக்குங்கிறதுக்காக நாம பச்சை கலரா மாற வேண்டியது இல்ல. நமக்கு அது சிவப்பு கலரா வேணும்னா நம்ம சிவப்பு பெயிண்ட் அடிச்சுக்கலாம். நாம நம்முடைய சூழ்நிலையை மாற்றிக்கொள்ள முடியும். ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உடஞ்சு போயிட்டதுனால அப்படியே நம்ம உடஞ்சு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு எதிர்பார்ப்பு பொய்த்து போனதுனால நான் நினைச்சது நடக்கல, நான் நினைச்ச எதுவுமே நடக்காது அப்படிலாம் பேச வேண்டியது இல்லை.
புரிஞ்சுக்கணும், நிறைய எதிர்பார்ப்புகள் நடக்கிறது இல்லை. இது வரைக்கும் நடந்ததும் நாம ஃபோர்ஸ் பண்ணி நடக்கல, அது நடந்துச்சு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதுக்கு ஒரு நன்றி. ஆனா நடக்காத போது வேற ஒரு எதிர்பார்ப்பை வைத்து கொண்டு நாம போகணும். அப்பதான் நம்ம மகிழ்ச்சிகரமானவர்களாக போக முடியும். யார் மேலேயும் நம்ம கோபத்தை காட்ட மாட்டோம். மலைகிட்ட பேச வேண்டிய நேரத்துல மலையை அடிக்க மாட்டோம். பேச வேண்டிய நேரத்தில் அடிக்கிறது தான் பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்குது. எக்ஸ்பெக்டேஷன், ஃப்ரஸ்ட்ரேஷன் வித் பீப்புள், ஃப்ரஸ்ட்ரேஷன் வித் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ரெண்டாவது, இதுல முக்கியமா என்னன்னு சொன்னா, நீங்க ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டீங்கன்றதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, உங்களுக்குள்ள ஒரு முணுமுணுப்பு, உங்களுக்குள்ள இருக்கிற இன்டர்னல் டயலாக் எப்படி இருக்குதுன்னு ரொம்ப முக்கியம். சில சமயங்களில் நம்ம குடும்பங்கள்ல பேசும்போது, நண்பர்கள் பேசும்போது இப்படி சொல்லுவாங்க, ஏதாவது நெகட்டிவா பேசுவாங்க, தோல்விகரமானது தேவையில்லாத பேசும்போது இன்னொருத்தர் சொல்லுவாங்க, ஏன் இப்படிலாம் பேசுறீங்க, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொன்னா உடனே அவங்க சொல்லுவாங்க, இல்ல இல்ல நான் உங்ககிட்ட தான் அப்படி சொல்றேன், உங்ககிட்ட தான் அப்படி சொல்றேன். இல்ல கணவன் மனைவிட்டையோ, மனைவி கணவன்கிட்டயோ, நண்பர்கள்ட்டையோ பேசும்போது, நான் எல்லாத்தையும் அப்படி பேசுறது இல்ல, உங்ககிட்ட தான் ஏதோ உங்ககிட்ட மனசு திறந்து சொல்லணும்னு இருந்துச்சு, அதனால மனசு திறந்து சொல்றேன் அப்படின்ட்டு, அது ஒரு தவறு இல்லாதது போல, யார்ட்டையாவது ஒருத்தர் சொல்லி ஆகணுமே அப்படின்னு சொல்றது போல சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், இது என்கிட்ட சொல்றது ஒரு தப்பு, எல்லாத்தையும் சொன்னா ஒரு தப்பு, சரி என்கிட்ட மட்டும்தானே சொல்றீங்க அப்படின்றதுக்கு எனக்கு சந்தோஷப்பட முடியல. ஏன்னா இந்த மாதிரி என்கிட்ட மட்டும் இல்ல, உங்களுக்குள்ளே கூட நீங்க அப்படி பேசிக்க கூடாது, உங்களுக்குள்ளே கூட நீங்க அப்படி பேசக்கூடாது. நிறைய நேரத்துல வாயை திறந்து சொல்றதுனால அது பெரிய விசுவாச அறிக்கைலாம் நினைச்சுக்கிறாங்க. நீங்க பாத்திருக்கீங்களா, விசுவாச அறிக்கையை பத்தி தவறா புரிந்து கொண்டவங்க அப்படி சொல்லுவாங்க, ஓ அப்படிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய நேரத்துல அப்பா அம்மா வந்து பிள்ளைங்களை கோபத்துல திட்டும் போது சாபமான வார்த்தைகள்லாம் பேசிடுவாங்க, மோசமா பேசிடுவாங்க. அது அப்படியே நடந்துடுறது இல்லை. அப்படி நடந்தா இந்த உலகத்துல ஒரு புள்ள கூட உருப்படியா இருக்காதுன்னு எல்லா அப்பா அம்மாவும் திட்டிட்டு தான் இருப்பாங்க. அப்படியே நடந்துறது இல்லை. ஏன்னா அவங்க வார்த்தையை விட அவங்களுக்கு இருதயத்துக்குள்ள இருக்கிற இன்டென்ஷன் வந்து ரொம்ப வலிமையானது. அந்த இன்டென்ஷன் என்னன்னு சொல்லி சொன்னா, என் பிள்ளை நல்லா இருக்கணும்ன்றது தான். நான் இப்படி வாய் திறந்து பேசுறது சரின்னு சொல்ல வரல. ஆனா நிறைய பேர் நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு தெரிந்தவர்கள், உறவினர்கள்லாம் நான் பார்த்திருக்கிறேன், மோசமான வார்த்தைகளை பேசி ரொம்ப நாள் உயிர் வாழ்ந்துருக்கிறாங்க. கஞ்சங்களா இருந்து பணக்காரங்களா இருந்திருக்கிறாங்க. வாரி இறைத்து விருத்தி அடைவோரும் உண்டு அப்படின்னு சொன்ன உடனே வாரி இறைக்கிறவெல்லாம் விருத்தி அடைஞ்சிடல, வாரி இறைத்து விருத்தி அடைவோரும் உண்டு அப்படின்னா அடையாம போறவங்களும் இருக்கிறாங்க. வாரி இறைக்கிறதுனாலே ஒருத்தன் விருத்தி அடைஞ்சிடறது இல்ல. நிறைய பேர் நான் பாக்குறேன் கஞ்சனா தான் இருக்கிறான், ஆனா நல்லா இருக்கிறாங்க. சோ இதுக்கு பின்னால ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்றது நீங்க புரிஞ்சுங்க. அவங்க ஒரு இடத்துல ஏதோ தவறா இருக்கிறதுனால அவங்க வாழ்க்கை முழுதும் தவறா இல்ல, வேற எங்கேயும் அவங்க நல்லா இருக்கிறாங்க. வேற எங்கேயும் நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரின்சிபல் அவங்க லைஃப்ல வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. சோ இதெல்லாம் தான் என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, இந்த உள்ளுக்குள்ள ஓடுற விஷயங்களை பாருங்க, இதை நீங்க காம் பண்ண கத்துக்கணும், இதை நீங்க நிறுத்த கத்துக்கணும். உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு நான் இப்ப பேசிட்டு இருக்கும்போது கூட என்னுடைய பேச்சு உங்களுக்கு கேட்கறத விட உங்களுக்குள்ள பேசுறது உங்களுக்கு அதிகமா கேட்கும். நம்முடைய மனமே அப்படி வேலை செய்யுது. ஒண்ணு எதிர்காலத்தை பத்தி யோசிக்குது, இல்லைன்னா கடந்த காலத்தை பத்தி யோசிக்குது, நிகழ்காலத்தை பத்தி யோசிக்க மாட்டேங்குது. இப்ப நம்ம மூச்சு விடுறோம்னு கூட நம்ம நிறைய பேர் யோசிச்சிருக்க மாட்டோம். அதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்லை. நமக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறதோ நம்ம யோசிக்கிறதே இல்லை. என்ன நடக்கணும்னு யோசிக்கிறோம், என்ன நடந்ததுன்னு யோசிக்கிறோம். ஆனா எங்க அவேர்னஸ் உண்டாகுதுன்னு சொல்றாங்கன்னா, உட்கார்ந்து நீங்கள் அமைதலா உட்கார்ந்து நானே தேவன் என்று அறியுங்கள். நீங்கள் அமைதலா இருக்கும்போது, நீங்க அந்த பிரசன்ட் மூமெண்ட்ல வாழும் பொழுது நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது, ஏன் நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் உண்டாகுதுன்னா, நாம உலகத்தை பார்க்கிற விதம் தான் சரின்னு நினைக்கிறது. அது நமக்கு ஒரு லென்ஸ் இருக்குது, அது வந்து இப்படி உருண்டையா இருக்குது. இது வழியாக நான் ஒரு காரியத்தை பார்க்கிறேன், பார்க்கும்போது எனக்கு சில காரியங்கள்லாம் தெரியுது. இன்னொருத்தர் வந்து சதுரமா ஒரு பாக்ஸ் வச்சிருக்கிறாரு, ஒரு வகையான லென்ஸ் வச்சிருக்கிறாரு, அது வழியா பாக்குறாரு, அவருக்கு வேற காரியங்கள் தெரியுது. ஆனா அவரு இந்த காரியங்கள்லாம் தெரியுதுன்னு சொல்றதை என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னு சொன்னா, நான் என்னுடைய லென்ஸ் மூலமாவே பாக்குறதுனால நான் வந்து உலகம் இப்படிதான் நடக்கும், இப்படிதான் நடக்கணும்னு நினைக்கிறேன், அதுதான் சரின்னு நினைக்கிறேன். அப்ப அதை தவிர மீதி உள்ள காரியங்கள் எனக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது. அதனாலதான் இந்த கனியை சாப்பிடாதீங்கன்னு ஆண்டவர் சொன்னார். நன்மை தீமை, நன்மை தீமை.
ரைட் ஆர் ராங், பிளாக் ஆர் ஒயிட், குட் ஆர் பேட். இப்படிதான் நம்ம பேச்சு, நம்முடைய எண்ணங்கள்லாம் போயிட்டு இருக்கு. இவன் நல்லவன் கெட்டவன், இது நல்லது கெட்டது. இப்ப நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்குது, நீங்க என்ன சொல்லுவீங்க? இவர் பேசினா எல்லாமே நல்லதா தான் இருக்கும் அப்படின்றீங்க. அப்புறம் ஒரு குழுவாக்கி அண்ணனுக்கு ஜே போட ஆரம்பிச்சு, அப்புறம் அண்ணன் என்ன சொல்றாருன்னே தெரியாது, தெரியாமலே அவர் சொன்னா சரியா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு அது ஒரு வேதமாக மாறி அதுல இருக்குது, அதனால அப்படிதான் செய்யணும் போல் இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இதுல செய்யக்கூடாதுன்னு சொல்லிடுது, அதனால செய்ய மாட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிறோம். அப்படிதான் காலகாலமாக காரியங்கள்லாம் உருவாகி வருது. அதுதான் பவுல் வரும்போது சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாவற்றையும், எதுவும் எனக்கு ராங் கிடையாது, எதுவும் நான் ரைட்டா பார்க்கல, ராங்கா பார்க்கல. ஆனா எனக்கு எல்லாம் பிரயோஜனமாயிராது, எல்லாம் எனக்கு பிரயோஜனமாயிராது. அப்ப நீங்க ஒரு காரியத்தை யோசிக்கும் பொழுது, ஒரு காரியத்தை ஆலோசனைகளா இருக்கலாம், அல்லது ஒரு எந்த ஒரு விஷயமாவும் இருக்கலாம், நீங்க இது சரியா தவறான்னு பார்க்க கூடாது. இது சரி தவறு அப்படின்னு தீர்மானிக்கிறது இங்க யாரு தீர்மானிக்கிறது? ஒருத்தருக்கு சரியா இருக்கிறது இன்னொருத்தருக்கு தவறா இருக்குது, இன்னொருத்தருக்கு தவறா இருக்கிறது ஒரு பெரிய குழுவுக்கு சரியா இருக்குது இல்லையா? நீங்க ஒருத்தரை வன்முறையாளர் அப்படின்னு சொல்றீங்க, இவர் வன்முறையாளர் அப்படின்னு சொல்றான். இப்ப காந்திய பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எப்படி பார்த்திருக்கோம்? ஒரு பெரிய பிரச்சனைக்குரியவரா பார்த்திருக்கோம். ஆனா இந்தியர்களுக்கு அவர் யாரு? சுதந்திரத்தை வாங்கி தருவதற்காக தன்னுடைய வாழ்வே அர்ப்பணித்த ஒரு. ரெண்டு பெர்ஸ்பெக்டிவ். ஒருத்தருக்கு தொந்தரவா தெரியுது, இன்னொருத்தருக்கு விடுதலை வீரராக தெரியுறான் இல்லையா? நான் அடிக்கடி ஜோக்கா சொல்லுவேன், 3 மணி நேரம் தான் இந்த யூதர்கள் இயேசுவை சிலுவையில துன்பப்படுத்தினாங்க. ஆனா இயேசு யூதர்களை 3 வருஷமா துன்பப்படுத்தினாரு. 3.5 வருஷமா அவங்களுக்கு எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. கேள்வி எப்படி இருக்கணும்? இந்த ஆலோசனை அல்லது இந்த நடவடிக்கை, இந்த காரியம் இப்பொழுது எனக்கு நன்மை செய்யுமா, தீமை செய்யும்? இப்பொழுது எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமா? எனக்கு நன்மை தீமைன்றதை விட இந்த வார்த்தை ரொம்ப போட்டு படிச்சா நல்லது. will it be useful or not? எனக்கு அது உதவியா இருக்குமா அல்லது எனக்கு அது உதவியா இருக்காதா? ஒரு சில காரியங்கள் இந்த நேரத்துல உதவியா இருக்கும், இன்னைக்கு உதவியா இருக்கும், அதே காரியம் நாளைக்கு உதவி இல்லாததா மாறிடும். ஒரு சில காரியங்கள் இன்னைக்கு உதவி இல்லாததா மாறிடும். இந்த மனுஷன் நல்லவன் கெட்டவன் கிடையாது. பவுல் மார்க்க கூட்டு போக கூடாது, ஏன்னா மார்க்க பவுல் முதல் முறை கூட்டு போயிருந்தாரு. கூட்டு போயிருக்கும் போது பையன் ரொம்ப வீக் ஆகி, ஹோம் சீக் ஆகி, நான் அம்மாவை பார்க்கணும்னு அழுதுருப்பான் போல் இருக்கு. எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு போகணும்னு சொல்லியிருப்பான் போல் இருக்கு. அதனால ரொம்ப சின்ன பையனா இருக்கிறான், இவன் சரி கிடையாது, இவன் வேண்டான்னு சொல்றாரு. பர்னபாட்ட 2வது முறை ட்ரிப் போகும்போது வேணாம், மார்க் வேணான்றார். அதுல சண்டை. பவுலுக்கும் பர்னபாவுக்கும் மனசு கஷ்டம் பிரிஞ்சே போயிட்டாங்க. இந்த பர்னபா தான் பவுலையே அப்போஸ்தலரை அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஆனா அவரை விட பவுல் இந்த நபர் வேணான்னு சொல்லி அவர் கூப்பிட்டு போறாரு அப்படின்னு பிரிஞ்சு, இவன் சீலாவை கூப்பிட்டு வேற ட்ரிப்பு போறாங்க. பர்னபா மார்க்க கூப்பிட்டு போறாரு. ஆனா அந்த பவுல் பிறகு கடிதம் எழுதும்போது சொல்றாரு, தீத்துக்கு கடிதம் எழுதும்போது சொல்றாரு, மார்க்கு அழைத்து கொண்டு வா, அவன் எனக்கு பிரயோஜனமா இருப்பான். பவுலுடைய ஆரம்ப ஊழியத்துல இவன் வேணவே வேணாம், இவனை கூட்டே போவானான்னு சொன்ன அதே நபரை நானா இருந்தா அவன் அன்னைக்கு என்ன தவறு செஞ்சானோ அந்த கண்ணாடி வழியாகவே அவனை பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா நாம ஜட்ஜ்மெண்டல் ஹார்ட்ல வேலை செய்யறோம். நல்லது கெட்டது, நல்லவன் கெட்டவன் அப்படிதான் யோசிக்கிறோம். ஆனா அன்னைக்கு பிரயோஜனம் இல்லாத அந்த மார்க்கு இப்ப சிறைச்சாலையில் இருக்கும்போது பவுல் எழுதுறாரு, நீ அவனை என்கிட்ட கூட்டு வா, அவன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமா இருப்பான். நாம நிறைய விஷயத்தை அப்படி இழந்து போயிடுறோம். தீர்மானம் பண்றதுனால, இது உருப்படாது அப்படின்னு தீர்மானம் பண்ணிடுறதுனால, இவங்க சரியில்லை அப்படின்னு தீர்மானம் பண்ணிடுறதுனால, இன்னைக்கு இந்த நேரத்துல அந்த காரியம் உங்களுக்கு உதவி இல்லாம இருக்கலாம், அந்த நபர் உங்களுக்கு உதவி இல்லாம இருக்கலாம். ஆனா ஒரு நேரத்துல அவங்க நமக்கு உதவ முடியும் அப்படிங்கிற கேப்பை நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். சில சமயத்துல நம்ம அப்படி யோசிக்கிறது இல்ல. சோ இன்னைக்கு நீங்க எழுதுறவங்கலாம் நீங்க எழுதிக்கோங்க, இஸ் இட் யூஸ்ஃபுல் ஃபார் மீ நவ்? இஸ் இட் யூஸ்ஃபுல் ஃபார் மீ நவ்?
அப்படிதான் நீங்க அந்த கண்ணாடி வழியாக ஒவ்வொரு காரியத்தையும் நீங்க பார்க்கணும். விளங்குதுங்களா? ஒரு ஒரு முனிவர்கிட்ட ஒருத்தர் போய் சீஷன் போய் ஒரு கேள்வி கேட்கும் போது அந்த முனிவர் இப்படி கேட்டாராம், ஒருத்தன் தெரியாம அவன் மேல அம்பு விட்டுட்டான் அல்லது தெரிஞ்சு விடுறான், உனக்கு வலிக்குமா அப்படின்னு கேட்டாராம். ஆமாம் சாமி, ரொம்ப வலிக்கும் அப்படின்னு உடனே அவர் கேட்டிருக்காரு, அந்த அம்பை நீ மறுபடியும் உருவி மறுபடியும் குத்துனா வலிக்குமா அப்படின்னு கேட்டு, ஆமா ரொம்ப வலிக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். அப்பதான் இவர் சொன்னாராம், யாரோ ஒருத்தர் உன்னை தெரியாம பேசிட்டதுனால உன்னை ஹர்ட் பண்ணிட்டாங்க, உனக்கு ஏதோ உன்னை தேவையில்லாம பேசிட்டாங்க, உன் மனசை கஷ்டப்படுத்திட்டாங்க, நீ அதை உருவி போட்டு காயத்தை ஆத்திப்பியா இல்லைன்னு சொல்லி சொன்னா அதை எடுத்து எத்தனை முறை திரும்ப திரும்ப நீயே உன்னை வலிக்குதுன்னு தெரிஞ்சு கூட ஏன் உன்னை நீயே குத்திக்கிற அப்படின்னு கேட்டாராம். முறுமுறுப்புன்னு என்ன தெரியுமா? வலிக்குதுன்னு தெரிஞ்சு திரும்ப திரும்ப எடுத்து குத்திக்கிறது. ஒருத்தர் நமக்கு விரோதமா ஒரு காரியம் செஞ்சுட்டாங்க, அல்லது நமக்கு பிடிக்காத ஒரு சம்பவம் நடந்துருச்சு, நம்ம கண்ட்ரோல் இல்லாத ஒரு சம்பவம் நடந்துருச்சு, அந்த சம்பவத்தை எத்தனை முறை நம்ம திரும்பி 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 யோசிக்கிறோம்? அது வலிக்குதுன்னு தெரியுது, அதுவே ஒரு கத்தியா இருந்தா எடுத்து திரும்ப திரும்ப வெட்டுவோமா? அது ஒரு முறை நம்மளை காயப்படுத்திருச்சு, இது காயப்படுத்துதுன்னு தெரியுது, அதையே பிறகு திரும்ப திரும்ப அதையே யோசிக்கிறோம். நம்ம அவ்வளவு முட்டாள்களா இருக்கிறோம். அம்ப எடுத்து திரும்ப திரும்ப எடுத்து யாரும் குத்திக்கிறது இல்லை. ஆனா நமக்கு வலி தருகிற எண்ணங்களை திரும்ப திரும்ப யோசித்து சோகமாகி ஒரு ஓரமா உட்கார்ந்து அதை பெருசாக்கி நீங்க ஒவ்வொரு முறை அதை ஓட்டும் போதும் பாத்தீங்கன்னா அதுல இதுவரையும் பார்க்காத காட்சிகள்லாம் பார்க்க முடியும். இப்ப இந்த பிரசங்கத்தை நீங்க எடுத்துங்க, இப்ப நீங்க கேட்கும்போது நிறைய வார்த்தை உங்க காதுக்கு விழுந்திருக்காது. சாயந்தரம் கேட்டீங்கன்னா வேற மாதிரி விழும். காலைல இது சொன்னாரா, நான் கேட்கவே இல்லையன்ற மாதிரி இருக்கும். 2 நாள் கழிச்சு கேட்டீங்கன்னா அப்ப வேற மாதிரி வார்த்தைகள் விழும். எந்த ஒரு விஷயமும் அப்படித்தான். தீமைகளையும் கூட நீங்க அப்படி பாத்தீங்கன்னா இன்னும் பெருசு பெருசா தெரிய ஆரம்பிக்கும். அதை பற்றி 4 பேர்ட்ட பேசும்போது இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி நீங்க பேசும்போது அது பெருசா தெரிய ஆரம்பிக்கும். அதுதான் நமக்குள்ள விரக்தியை நமக்கு உண்டாக்குது. So every model is right on some level. Every model is right on some level. யார் சொல்லுகிறதும் இங்க தவறு கிடையாது. அது வேற எங்கேயோ சரியா இருக்கலாம். இப்போ உங்களுக்கு அது பயனுள்ளதா இல்லை, அதை புரிந்து கொள்ளுங்க. நான் இன்னைக்கு பண்ற இந்த வார்த்தைகள், இன்னைக்கு சொல்லுகிற இந்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு மிகப்பெரிய கைப்பிடியாக பல சமயங்கள்ல உதவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த முக்கியமான விஷயம், முதல்ல உள்ளுக்குள்ள ஏற்படுகிற இன்டர்னல் கான்வர்சேஷன் ராங்கா இருக்கிறது. 2வது இந்த மென்டல் மாடல்ஸ் சொல்லுகிற நான் பார்க்கிற அந்த பார்வை, இந்த உலகம் இப்படிதான் இயங்கணும், இந்த உலகம் இப்படிதான் இயங்குதுன்னு நான் நம்புகிற ஒரு நம்பிக்கை. மனுஷங்கன்னா இப்படிதான் இருக்கணும், புருஷன்னா இப்படிதான் இருக்கணும், மனைவினா இப்படிதான் இருக்கணும். அதே இப்படி சொல்லியிருக்கிறேன், நான் கூட உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். மனைவினா இப்படித்தான் இருக்கணும். யார் சொன்னா? எனக்கு மனைவினா இப்படி இருக்கணும்னு சொன்னா ஓகே. பொதுமையா எதுவும் இங்க சட்டங்கள் இல்லை இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ உங்களுக்கு அந்த நேரத்துல பிரயோஜனமா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடுத்தது மிக முக்கியமானது, இந்த உலகம் ஒரு காலத்துல இப்படி சொன்னாங்க, சூரியன் பூமியை சுத்துது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். பூமி தான் ரொம்ப முக்கியமானது, இந்த பூமிய சூரியன் சுத்துதுன்னு சொல்லிட்டு இருந்தான். பிறகுதான் கண்டுபிடிச்சாங்க, இல்ல இந்த சூரியனை தான் பூமி சுத்துது அப்படின்னு சொல்லி. அப்புறமா தான் நான் கண்டுபிடிச்சேன், இது ரெண்டுமே தப்பு. பூமியையும் சூரியன் சுத்தல, சூரியனையும் பூமி சுத்தல. பூமி என்ன சுத்தி தான் இருக்குது, என்ன சுத்தி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். எவ்ரிதிங் ரிவால்வ்ஸ் அரவுண்ட் மீ. நான் தான் மையத்தில் இருக்கிறேன். பூமியும் மையத்தில் இல்ல, சூரியனும் மையத்தில் இல்ல. எது சுத்துதோ அது என்ன சுத்தி நடக்குது. அதுதான் எல்லா தீமைகளும் காரணமா இருக்குது. எல்லாம் நான் தான் மையமா இருக்கிறேன். எந்த ஒரு காரியம் நடக்கட்டும், இதுல எனக்கு என்ன நடக்கும், இது எனக்கு என்ன இம்பாக்ட் நடக்கும். இப்ப நாளைக்கு நீங்க ஆபீஸ் போறீங்க, உங்க மேனேஜர் மாறிட்டாருன்னு சொல்றாங்க, அல்லது உங்களுடைய ஏதோ ஒரு விஷயம் அங்க நடந்திருக்குதுன்னு சொல்றாங்க. முதல்ல என்ன தெரியுமா வருது? நம்ம போட்டோ எடுத்துட்டு பார்க்கும் போதே முத யாரை பார்ப்போம்னா, ஒரு குரூப் போட்டோ எடுக்கிறீங்க, முதல்ல யாரை பார்ப்பீங்க? உங்களை தான் பார்ப்பீங்க. அந்த அளவுக்கு நாம் நம்மை மையப்படுத்தி தான் வாழ்கிறோம். அதுதான் பெரிய ஒரு நமக்கு தாழ்வு ஏற்படுத்துறதாக இருக்குது. அடுத்தது ஃப்ரஸ்ட்ரேஷன் வித் பீப்புள், ஃப்ரஸ்ட்ரேஷன் வித் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதுலதான் 3 விஷயம் சொன்னேன் நான். ஏன் ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிறோம்னு சொல்லி சொன்னா, நமக்குள்ள ஏற்படுகிற இன்டர்னல் சேட்டர்,
இன்டர்னல் கான்வர்சேஷன் தவறா இருக்குது. ரெண்டாவது, நாம பார்க்கிற விதத்துல தான் உலகம் நடக்கணும்னு நினைக்கிறோம். மூணாவது, இந்த மையம் எல்லாமே எதை குறிக்குதுன்னு சொல்லி சொன்னா எவ்ரிதிங் ஷுட் பி அண்டர் மை கண்ட்ரோல். இதுதான் வாழ்க்கையினுடைய நோக்கமாவே நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. எல்லாரும் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும், எல்லாம் தன்னுடைய கண்ட்ரோலுக்குள்ள இருக்கணும், சொன்னா கேட்கணும், அதுக்கு நான் என்ன செய்யணும்ன்றதுதான் நிறைய பேரோட யோசனை. ஆனா இதுதான் ஒரு நேரத்துல நம்மளை ஃபெயிலியருக்கு நேராக நடத்துகிற விரக்தியாக, சோகமாக, வேதனையாக மாறிவிடுகிறது. அடுத்தது, எப்ப நம்ம ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுறோம்னா சேஞ்சஸ் பண்ணும்போது. முதல் முறை மோசேவை அடிக்க சொன்னது போலவே ரெண்டாவது முறை ஆண்டவர் அடிக்க சொல்லியிருந்தா மோசேக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இல்லை. முதல் முறை அடிக்க சொன்னாரு, இப்ப மாத்துறாரு, காரியத்தை மாத்தி பேசுன்றார். நமக்கு நிறைய நேரத்துல காரியங்களை ஒரே மாதிரி செய்யறதுல சங்கடங்கள் வர்றதில்லை. ஆனா காரியங்களை மாத்தி செய்யணும்னு சொல்லும் போது அதுதான் நமக்கு பிரச்சனையா தோணுது. ஏன்னா இது வரைக்கும் நம்ம அதை பழகாததுனால, இது வரைக்கும் நம்ம அதை செய்யாததுனால, எந்த வழியில நம்ம செஞ்சிட்டு இருக்கிறோமோ. சில பேர்லாம் ரொம்ப பாரம்பரியத்தை காப்பாத்துறவங்களா இருப்பாங்க. செஞ்சதுல இருந்து வேற ஒரு விஷயத்த அவங்களால மாத்திக்கவே முடியாது. நான் இப்படித்தான் அப்படின்றவாங்க, மாத்திக்கவே முடியாது. கொரோனா வைரஸ், இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் வந்த போது சர்ச்சஸ் பெரிய ப்ராப்ளத்தை சந்திச்சிருச்சு. சர்ச்சு மூடிட்டாங்க, அது வேற விஷயம். எல்லாரும் ஜூம்ல அதுல இதுல பேச ஆரம்பிச்சாங்க, யூடியூப்ல பேச ஆரம்பிச்சாங்க. அதெல்லாம் ஓகே, பரவாயில்ல, ஏதோ போய் கேளுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா பெரிய பிரச்சனை எங்க வந்துச்சுன்னா, கம்யூனியன் எப்படி எடுக்கிறதுன்றதுதான் பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. கம்யூனியன் இப்ப பாஸ்டர் கொடுக்காம எப்படி எடுக்கிறது? அது ஜூம் வழியா ஊத்த முடியாது, ஜூம் வழியா பண்ண முடியாது. என்ன பண்ணலாம்? சரி, ஒரு சிலர் ஒரு விஷயத்த சொன்னாங்க, நாங்க முதல்ல குடிக்கிறோம், அதை பார்த்து நீங்க அங்க குடிங்க அப்படின்னு அவங்க ஒரு ஐடியா கண்டுபிடிச்சாங்க. அதுக்கு ஒரு பெரிய விவாதம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. எப்படி பாஸ்டர் எடுத்து குடிக்காம நீங்களே எடுத்து குடிக்கலாம்? நீங்க ஒரு 3 மாசம் பொறுத்துக்க முடியாதா? சர்ச்சு கூடின பிறகு அந்த வரிசையில நின்று அப்படி குடிக்க முடியாதா அப்படின்னு பெரிய பிரச்சனை. ஆனா நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், நிறைய பேர் செத்து போயிருவாங்க போல் இருக்கு, ஏன்னா இது அபாத்திரமா பானம் பண்ணாங்கன்னா செத்துருவாங்கல்ல. ஆனா இது வரைக்கும் கேள்விப்படல, கொரோனா வைரஸ்ல செத்த அளவுக்கு யாரும் கம்யூனியன் சாப்பிட்டு செத்த மாதிரி தெரியல. பாருங்க, இவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்மளை மாத்திக்கிறது கூட நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்குது. மோசேக்கு அந்த கஷ்டம் தான். முதல்ல பேச சொன்னீரு, இப்பவும் முதல்ல அடிக்க சொன்னீரு, இப்பவும் அடிக்கலான்னு வந்தா நீங்க பேச சொல்றீங்களே அப்படின்றதான் அவன் பிரச்சனை. ஸோ சேஞ்சஸ் எப்படி ஹேண்டில் பண்றோன்றது ரொம்ப முக்கியம். சேஞ்சஸை நீங்க எதிர்பார்க்கணும். டைமும் சேஞ்சும் எல்லாருக்கும் உண்டு. எல்லாருக்கும் எப்படி 24 மணி நேரமோ அது மாதிரி மாற்றம் என்பது எல்லாருக்கும் நடந்துட்டே இருக்கும். ஆர் யூ ரெடி டு கோப் அப் வித் தி சேஞ்சஸ்? அதான் ரொம்ப முக்கியம். சில பேர் மாற மாட்டாங்க, ஆனா கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு நினைப்பாங்க. நான் பாம்பேல ஒரு பிரஸ்காரருக்கு போய் ஜோம் பண்ணும்போது அதான் நடந்துச்சு. நான் பயங்கரமா ஜோம் பண்ணிட்டேன் அவருக்காக. அவர் எதுக்காக ஜோம் பண்ண சொன்னாருன்னா, ஆட்களே வரமாட்டேன்றாங்க, ஆர்டரே வரமாட்டேன் பிரஸ்ல, அதுக்காக ஜோம் பண்ணுங்க. ஜோம் பண்ண பிறகு சொல்றாரு, நான் என்ன வச்சிருக்கிறாருன்னு பார்த்தா அச்சு கோர்க்கிற அந்த இயந்திரத்தை வச்சிருக்கிறார். அவங்க ஆஃப் செட்டு அது இதுன்னு எங்கேயோ போயின்னுக்கிறான். இவர் அச்சு கோர்க்கிற இயந்திரத்தை வச்சுக்கிட்டு கடவுள் ஆள் அனுப்பணும்னு சொல்லி ஜோம் பண்ண சொல்றாரு. அதுக்கு நானும் ஜோம் பண்ணி இருக்கிறேன் பாருங்க. அப்பதான் சொன்னேன், இயேசுவே ஜோம் பண்ணா கூட உங்க வியாபாரம் உருப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நீங்க மாற்றத்தை விரும்ப மாட்டேன்றீங்க, மாற மாட்டேன்றீங்க. வேற ஒரு இதை வித்துட்டு வேற ஒரு இதை வாங்கி போட்டாதான் ஆட்கள் வருவாங்க. சேஞ்சஸ் எப்படி ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கியம். எல்லாத்த விட மிக முக்கியமானது ஃப்ரஸ்ட்ரேட்டட் வித் காட். தேவனோடு கூட நமக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்குது. ஜனங்களோட ஃப்ரஸ்ட்ரேஷன் உண்டாகுது. காரியங்களோட, நம்முடைய எதிர்பார்ப்புகளோடு கூட நமக்கு ஒரு ஏமாற்றம் உண்டாகுது. பிறகு மாற்றங்களோடு கூட மாற்றம் நடக்கும்போது ஒரு விரக்தி உண்டாகுது. எல்லாவற்றுக்கும் மேலாக ஃப்ரஸ்ட்ரேஷன் வித் காட், தேவனோடு கூட நமக்கு ஒரு கசப்பு உண்டாகுது. இப்ப நான் ஒருவேளை உங்கள்கிட்ட கேட்டா, யாரு கடவுளோடு கூட உங்களுக்கு யாருக்கு மனக்கசப்பு இருக்குன்னு கேட்டா, ஒருவேளை நீங்க யாரும் இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா ஒரு சூழ்நிலை இப்படி பார்ப்போமே, நீங்க ஒரு ஆளை கெட்டவன் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நீங்க ஒரு ஆளை மோசமானவன், உங்களோட சண்டை போட்டு உங்களை காயப்படுத்துற ஒரு நபர் இருக்கிறான். அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னு வச்சுக்கீங்க. அவன் நாளுக்கு நாள் ஆசீர்வதிச்சு முன்னேறி போயிட்டே இருக்கிறான். இப்போ உங்க மனது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அங்கதான் கடவுள் மேல நிறைய கேள்விகள் நிறைய பேருக்கு வருது. அவனை ஏன் கடவுள் ஆசீர்வதிக்கிறாரு? நமக்கு பொதுவாவே என்ன ஒரு எண்ணம் இருக்குதுன்னா, நாம யார் மேல கோபமா இருக்கிறோமோ அவங்க மேல கடவுளும் கோபப்பட்டு ஆகணும்ன்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம
நமக்கு யார் மேலேயாவது கோபம் வந்துச்சு அப்படின்னா கடவுள் அவங்க மேல கோபப்படணும். அந்த நேரத்துல பார்த்து கடவுள் அவனை ஆசீர்வதிச்சுட்டாருன்னு வச்சுங்க. நேத்து தான் உங்க பைக்கை ஒருத்தன் உடச்சு போட்டுருக்கிறான். நம்மளோட எதிர்பார்ப்பு என்ன, அவன் பைக்ல போகும்போது கீழே விடணும்னு இருக்கும்போது உங்க பைக்கை உடச்சு போட்டவனுக்கு அடுத்த நாள் கார் வந்து கிஃப்டா கிடைக்குதுன்னு வச்சுங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும்? இந்த கடவுளுக்கு உலகத்தை ஒழுங்காவே நடத்த தெரியல, அநியாயம் பண்றவன்லாம் வாழ்ந்துன்னுங்கிறான், நியாயமா நடக்கிறவன்லாம் இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறான், இப்படிலாம் எவ்வளவு பேசியிருக்கிறோம் நம்ம. ஏன்னா நம்ம அப்படி நினைக்கிறோம், நம்மள நல்லவங்களா நினைக்கிறோம். மோசே கூட அதுதான். மோசே ஜனங்க மேல கோபமாகறான். இந்த நேரத்துல கடவுள் வந்து தண்ணி தரன்னு வேற சொல்லுங்கிறார். தண்ணி தர முடியாதுன்னு சொல்லணும். இந்த நேரத்துல ஒரு 10 பேரை கடவுள் வந்து வாதையில அழிச்சு போட்டாருன்னா மோசே சந்தோஷமா இருந்திருக்கும் பொழுது. ஆனா அவனுக்கு என்னன்னு சொல்லி சொன்னா, அவன் சொல்றான் பாருங்க, கலகக்காரரே கலகக்காரரே அப்படின்னா கீழ்ப்படியாதவங்களே கீழ்ப்படியாதவங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் கடவுளுக்கு கீழ்ப்படியில. அங்கதான் ஆச்சரியம். அவங்கள பார்த்து சொல்றான் நீ கடவுளுக்கு கீழ்ப்படியாதவன் சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், கலகம் பண்றான் ஆண்டவருக்கு விரோதமா. அவர் பேச சொல்றாரு, இவன் அடிக்கிறான். ஆல்வேஸ் we will reflect others. எப்பொழுதுமே பாருங்க, நீங்க யார மாதிரி நீங்க ஆகக்கூடாதுன்னு ரொம்ப நினைச்சீங்கன்னா அவங்கள மாதிரி ஆயிடுவீங்க. அல்லது யார நீங்க ரொம்ப குற்றம் சொல்றீங்களோ அவங்கள நீங்க பிரதிபலிக்கிறவங்களா மாறிடுவீங்க. அது சரியில்லை இது சரியில்லைன்னு பேசிட்டே இருந்துட்டு உங்களை நீங்க யோசித்து பாத்தீங்கன்னா, நிறைய பேர் பாக்குறது இல்ல, பாத்தீங்கன்னா உங்ககிட்ட அதே குறை இருக்கும். நம்ம கிட்ட என்ன குறை இருக்குதுன்னு நாம மறைமுகமாக நினைக்கிறோமோ அந்த குறையை தான் மத்தவங்க கிட்ட பேசுவோம், நம்மளால வெளியே சொல்ல முடியாது. இப்படி ஒருத்தர் சொன்னாரு, தன்னைத்தானே வெறுக்கிறவன் தான் அடுத்தவன் அடிப்பானா. தன்னைத்தானே வெறுக்கிறவன் அடுத்தவன் அடிப்பானா. ஏன்னா அவன் அடிச்சா அவன் உடம்பு வலிக்கும்ல, அடிக்கணும் போலவும் இருக்குது, ஆனா வலிக்கவும் கூடாது, அதற்காக தான் அடுத்தவங்களை அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கிட்ட இருக்கிற மோசமான பழக்கங்களை தான் அடுத்தவங்க கிட்ட இருக்கிற மோசமான பழக்கங்களாக நாம திணிக்கிறோம், குற்றம் சொல்றோம். நமக்குள்ள ஏற்பட்டிருக்கிற அந்த பயங்களை தான் அவங்க மேல ப்ரொஜெக்ட் பண்றோம் நம்ம. கலகக்காரரே. மோசே யாரு? ராஜாவுக்கு விரோதமா கலகம் பண்ணிட்டு ஓடி போனவன் தான், கொலை குற்றவாளி தான், ஒரு கொலையை செஞ்சுட்டு நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடினவன். இதெல்லாம் வந்து மன்னிக்கப்பட்டிருக்குது, இதெல்லாம் வந்து மீறி தலைவனாக்கப்பட்டிருக்கிறார். சோ தன்னுடைய நிலை இப்படி இருந்துச்சுன்றதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. நம்மள நிறைய பேருடைய பிரச்சனை, நாமும் ஒரு ஏரியாவில் ஒரு சில இடங்கள்ல தவறு செய்கிறவர்கள் தான் அப்படின்றத யோசிக்காதனாலதான் அடுத்தவங்களை இவ்வளவு குற்றம் சொல்லி பேசுறோம், அடுத்தவங்களை நேம் காலிங் பண்றோம். சில பேர் பாத்திருக்கீங்களா? சில பேர் என்ன, நம்ம வாழ்க்கையே எடுத்துப்போமே, எப்படி நாம ஒரு தவறு செஞ்சிடறோம், நாம ஒரு பொய் சொல்லிடுறோம், நாம ஒரு பொய் சொல்லி மாட்டிக்கிறோம். அப்ப என்ன சொல்றோம்னு சொல்லி சொன்னா, அது ஒரு சந்தர்ப்பம், அது ஒரு சூழ்நிலையில அப்படி சொல்லிட்டேன், நான் பொதுவா அப்படி பொய் சொல்றது இல்ல, அந்த நேரத்துல வேற வழி இல்ல, இப்படி சொன்னாதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு 100 காரணம் சொல்லி அது அந்த நேரத்துல மட்டும் நடந்துட்டுதான் ஒரு விஷயமா பேசுவோம். ஆனா வேற ஒருத்தர் பொய் சொல்லிட்டா அவன் பொய்க்காரங்க அப்படின்றும். நாம சொன்னா சந்தர்ப்பம், மத்தவன் செஞ்சா அது அவன் குணம்ன்றும். இதுதான் பிரச்சனை. நாம செஞ்சா அதுக்கு, இப்ப மோசைட்ட போய் கேட்டு பாருங்க, மோசே நீ கூட தானே கொலை செஞ்சுட்டு வந்த, நான் யாரை கொலை செஞ்சேன்? இஸ்ரவேலிலே கொலை செஞ்சேன், எகிப்தினாலே கொலை செஞ்சேன் அப்படின்னு நியாயம் பேச முடியாதா? ஆனா கொலை தானே. அப்ப நமக்கிட்ட நம்ம லீனியண்டா நடந்துக்கிறது போல மற்றவங்கள்ட்ட நம்ம என்ன பண்றது இல்ல, லீனியண்டா நடக்கிறது இல்ல. நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நம்ம மேல தண்டனை விதிக்கல, நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக அவர் நமக்கு எதுவும் செய்யல. மோசேவா இருக்கட்டும், பைபிள் நீங்க நிறைய பேர் பாருங்க, நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா, யோசேப்பு குழியில தூக்கி போடுறாங்க. குழியில தூக்கி போடும்போது அவங்க அண்ணனை அவனால ஒண்ணும் செய்ய முடியல. அது ஒரு பெரிய விஷயமாவே இல்லை. அது அந்த நேரத்துல ஆனா நான் அவங்கள மன்னிச்சிட்டேனா அப்படின்னு குழியில போகும்போது யோசேப்பு சொல்லிட்டே போறான்னு வச்சுங்க, நான் கவலைப்படாதீங்க, நான் அவங்க மேல கோபமா இல்லை, நீங்க என்ன குழியில தூக்கி போட்டதுனால நான் அவங்க மேல எந்த வருத்தமும் இல்லை, நான் உங்களை மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னான்னா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா அப்ப ஒன்னும் செய்ய முடியாது தானே, வேற எதுவும் செய்ய முடியாது தானே. ஆனா அதே யோசேப்பு பிரதம மந்திரியாக இருக்கும்போது, எல்லாம் செய்யக்கூடிய வல்லமையுடையவனாக இருக்கும் பொழுது அவங்க அண்ணமார மன்னிக்கிறான் பாருங்க, அதுதான் விசேஷமா இருக்குது. சோ நம்ம விக்டிமா இருக்கும்போது எப்படி நடந்து கொள்கிறோம் அப்படின்றத விட அத்தாரிட்டியில் இருக்கும்போது எப்படி நடந்து கொள்கிறோம், ஒரு தலைவர்களாக பொறுப்புள்ளவர்களாக
நம்மால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நிலையில இருக்கும்போது நாம என்ன செய்கிறோம், அதான் ரொம்ப முக்கியம். ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது என்ன செய்யணும்னு தீர்மானிக்கிறது இல்ல, என்ன செய்யக்கூடாதுன்றதுல தெளிவா இருக்கிறது. ஏன்னா ஸ்ட்ராட்டஜி போட்ட மாதிரி நடக்கிறது இல்ல. நீங்க ராணுவத்துல யுத்தத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டு போவாங்க. இப்படி வரணும், நீ இந்த பக்கம் வரணும், நீ இந்த பக்கம் வரணும், அப்படி போய் தாக்கணும்னு போவோம். ஆனா அங்க போனா சூழ்நிலை வேற மாதிரி இருக்கும். இவங்க போட்ட மாதிரி அங்க ஸ்ட்ராட்டஜியை செயல்படுத்த முடியாம இருக்கும். ஆனா எப்படி ஜெயிப்பாங்கன்னு சொன்னா, என்ன செய்யணும்னு தீர்மானிக்கிற அதே வேலையில என்ன நடந்தாலும் இதை செஞ்சிடக்கூடாதுன்றதுல தெளிவா இருந்தாதான் செய்ய வேண்டியதை மாற்றிக்கொள்ளலாம். ஆனா செய்யக்கூடாதுன்றதுல தீர்மானமா நம்ம இருக்கணும். நம்முடைய இருதயத்தை இந்தந்த விஷயங்கள் உள்ள விடக்கூடாது, இந்தந்த விஷயங்கள்ல நம்ம சோர்ந்து போகக்கூடாது, கவலைப்படக்கூடாது, கோவப்படக்கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம தெளிவா இருக்கணும். என்ன செய்யக்கூடாதுங்கிறதுல நாம தெளிவா இருக்கணும். The real test is what we are doing with authority. நமக்கு அதிகாரம் இருக்கும்போது நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதுதான் நம்முடைய குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிற பரீட்சையா இருக்குது. அதுலதான் மோசே இங்க தோற்று போகிறத நம்ம பார்க்கிறோம். பதவி அல்லது ஒரு பொறுப்பு, பதவினா பெரிய ராஜ பதவி இல்லை, ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட கிடைக்கிற வரைக்கும் நீங்க நடந்துக்கிற முறை வேற தானே. ஒரு திருமணமே எடுத்துங்க, பொண்ணு கிடைக்காம மாப்பிள்ளை கிடைக்காம ஜபம்லாம் பண்ணி 40 days ஃபாஸ்டிங் எடுத்து எப்படியாவது கல்யாணம் நடந்தணும்னு ஏங்குனவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்படிலாம் ஜெபம் பண்ணி எப்படியோ அற்புத விதமா ஆச்சரிய விதமா தேவ கிருபையில கல்யாணம் முடிஞ்ச பிறகு நம்ம பண்ற பந்தாவும் அந்த மனைவியோ கணவனையோ நம்ம நடத்துற விதமும் பாத்தீங்கன்னா, அப்புறம் நாம சொல்றது என்னமோ எங்களை அங்க கேட்டாக இங்க கேட்டாக அப்படின்னு, அது கிடைக்கிற வரைக்கும் இருந்த நிலைமையே நம்ம மறந்துடுறோம் பாருங்க. சவுல் ராஜாவா அபிஷேகம் பண்ணும்போது தளவாடங்கள் கடியில போய் ஒழிஞ்சிக்கிறான். ஐயோ இதுக்கெல்லாம் நான் தகுதி இல்லைங்க அப்படின்னு. அதேதான் மோசையும் சொன்னான், நான் தகுதி இல்லை சாமி, நம்மளெல்லாம் அனுப்பாதீங்க திக்குவாயி அப்படின்னு சொன்ன ஆளுதான் இன்னைக்கு கட்டையை தூக்கி ஓங்கி அடிக்கிறாரு. அடிக்கும் போது அதை மறந்துட்டார். நம்ம இப்படிலாம் சொன்னோமே, திக்குவாயின்லாம் சொன்னோமே, இன்னைக்கு இவ்வளவு தெளிவா ஜனங்களை திட்டுறோமே, கலகக்காரரேன்னு சொல்றோமேன்னு ஞாபகம் வரல. சவுலுக்கு அப்படித்தான், இந்த சீட்டே வேணாம் சாமி, நான் போய் உள்ள ஒளிஞ்சிக்கிறேன்னு சொல்லி ஒளிஞ்சிருந்தவனை தூக்கிட்டு வந்து சீட்ல உட்கார வச்சாங்க. அந்த சீட்ல உட்காந்து என்ன நடக்குதோ தெரியல. சீட்ல உட்காரத்துனால எல்லாருமே நாங்க வெளிச்சம் தருவோம், நாங்க இருளை நீக்குவோம்லாம் பேசுறது தான். சீட்ல உட்கார்ந்த பிறகு அங்க ஒருத்தனை பாட்டு பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. தலைக்கு கிறுக்கு பிடிச்சு ஈட்டி தூக்கி எறிகிறான். அங்க கிறுக்கு பிடிக்காம இருக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். பாரு, எந்த பதவி வேண்டான்னு சொன்னாலும் அந்த பதவிக்கு இன்னொரு ஆள் வரும்போது எப்படி நடந்துருக்கணும். பா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உட்கார்ந்துருந்தோம்பா, நம்மளை தூக்கி கஷ்டப்பட்டு உட்கார வச்சிட்டாங்க, வாப்பா வாப்பா அப்படின்னு கூப்பிட்டு கொடுக்கல. நம்ம கிட்ட அதிகாரம், நம்ம கிட்ட ஒரு பொருள், நம்ம கிட்ட ஒரு விஷயம் கிடைப்பதற்கு முன்பாக நம்ம நடந்து கொள்கிறது வேற. அது கிடைத்த பிறகு நீங்க இப்போ ஒரு 50,000 ரூபாய் வேணும்னு நீங்க இப்ப ஜபம் கூட பண்ணிருக்க மாட்டீங்க, உங்களுக்கு அது தேவை கூட இல்லாம இருக்கலாம். நீங்க நடந்து போயிட்டே இருக்கிறீங்க, திடீர்னு ஒரு 50,000 ரூபாய் கீழே இருந்து கிடைச்சிருச்சு. எப்படி யோசிப்பீங்க? அந்த 50,000 ரூபாய் எடுத்து அந்த பக்கம் இந்த பக்கம் பார்த்து டக்குன்னு எடுத்து சொருவிடுறீங்க. சொருவி கொஞ்சம் தூரம் போன உடனே யாரோ ஒருத்தன் வந்து உங்கள்ட்ட இருந்து பிடிங்கிட்டான் அந்த 50,000 ரூபாய. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அழுது உருண்டு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போய் நீங்க சம்பாதிச்ச பணம், அதாவது கிடைக்காத வரைக்கும் அதை பத்தி கவலை இல்லை, கிடைச்ச பிறகு அதை இழக்கிறதுல ரொம்ப கஷ்டம். நான் ஒரு கதை வாசித்தேன். ஒருத்தர் பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு போறார். பணம் எடுத்துட்டு போகும்போது ஒரு 500 ரூபாய் கட்டு ஒன்று கீழே விழுந்துருது, பெட்டில இருந்து கீழே விழுந்துருது. விழுந்த வேகத்துல அந்த கட்டுல இருந்து ஒரு 500 ரூபாய் அதுல இருந்து பிச்சுக்கிட்டு பறந்து போயிடுச்சு, பறந்து தூரமா போயிடுச்சு. அப்ப அந்த வழியா போனவனுக்கு அந்த 500 ரூபாய் கிடைச்சிருக்கு. ஒருத்தனுக்கு 500 ரூபாய் கிடைச்சிருக்கு. அவன் ரொம்ப சந்தோஷமா 500 ரூபாய் எடுத்துக்கிட்டு போய் நல்ல ஹோட்டல்ல போய் செம்ம சாப்பாடுலாம் சாப்பிட்டு பஃப்ல போய் நல்லா தண்ணி அடிச்சு சந்தோஷமா அவன் போறான். இந்த தெருவில் ஒருத்தன் நடந்து வந்துருக்கிறான். வந்தவனுக்கு இந்த கட்டு கிடைச்சிருக்கு, கட்டா கிடைச்சிருக்கு. கிடைச்ச உடனே அவன் எடுத்து எண்ணி பார்த்துருக்கான். எண்ணி பார்த்தா 99 தான் இருக்குது. இவனுக்கு ரொம்ப சங்கடமாயி போச்சு. இது பேங்க்ல இருந்து வந்திருக்குது. அப்போ கீழே விழுந்ததுல ஒரு நோட்டுக்கு எங்கேயோ மிஸ் ஆயிருக்கணும், அது இங்கதான் கிடைக்கும்னு சொல்லி காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் அங்கனே சுத்திட்டு இருந்திருக்கிறான்.
நல்லா கவனிங்க, 99 இவந்து கிடையாது. இதுதான் யோனாட்ட ஆண்டவர் சொன்னார். ஒரே நாள் நைட்ல மரம் துளிர்க்குது, அடுத்த நாள் அது பூச்சிகளால அரிக்கப்பட்டுருது. இவன் கத்துறான். ஆண்டவர் சொல்றாரு, ஒண்ணுமே செஞ்சது இல்லப்பா, நீ இந்த மரத்தை வளர்க்கவும் நீ ஒண்ணுமே செய்யல, நீ இவ்வளவு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுற, இந்த ஜனங்களெல்லாம் அழிக்க சொல்ற, நான் எப்படி அழிக்க முடியும்னு கேட்கிறாரு. கண்களை மூடி ஜெபம் பண்ணலாம். நிறைய லேயர்ஸான தாட்ஸ் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒரு விஷயம்தான், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாதீங்க. ஜனங்க மேல ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகலாம், எக்ஸ்பெக்டேஷன் மேல ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகலாம், தேவன் மேல ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகலாம், சேஞ்சஸ்ல ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகலாம். இதை நீங்க கவனத்துல வச்சு இந்த காரியங்கள் வரும் பொழுது உங்களுடைய லென்ஸை மாத்த கற்றுக்கொள்ளுங்க. காரியங்கள் நீங்க நினைச்ச மாதிரி நடக்காத போது அடுத்த காரியத்தை யோசிக்க ஆரம்பிங்க. காரியங்கள் ஏமாற்றப்படும் பொழுது நீங்க மொத்தமா உங்களை நீங்களே அந்த ஏமாற்றத்துக்குள்ள இருதயத்துக்குள்ள கொண்டு போய் நொந்துகாதீங்க. ஜெபம் பண்ணலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. யார் யாருடைய இருதயத்துல ஒரு அழுத்தத்திலும் விரக்தியிலும் இருந்தார்களோ அவர்களுக்கு இன்றைக்கு ஒரு சுகம் உண்டாகி அதிலிருந்து விடுதலை உண்டாகிறதற்காக ஸ்தோத்திரம். அவங்க காரியங்கள் அவங்க கட்டுப்பாட்டுல இல்லை அப்படிங்கிறத அவர்கள் புரிந்து கொள்ளவும், அதனால அவங்க தோற்று போனவங்க இல்ல, வேற ஒரு காரியத்தை எடுத்து வைத்துக் கொண்டு அதுல அவங்க செயல்பட முடியும் என்பதை அறிந்து கொள்ளவும் நீங்கள் உதவி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். பல குடும்பங்கள்ல இது ஒரு ஹீலிங்கான வார்த்தையா இருந்ததற்காக நன்றி. நாங்கள் யாரையும் கட்டுப்படுத்துகிறவர்களாக அல்ல, உதவி செய்கிறவர்களாக, உற்சாகப்படுத்துவர்களாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை அறிந்தவர்களாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பல வேளைகள்ல எங்களுக்கு உங்க மேல கூட கசப்புகள் இருந்திருக்கும். ஏன்னா நாங்க நினைச்ச மாதிரி நீங்க நடக்காததுனால எங்களுக்கு ஏமாற்றம் உண்டாயிருந்திருக்கும். அதுல இருந்து கூட எங்களுக்கு விடுதலை உண்டாகட்டும், எங்க இருதய காயங்கள் ஆறட்டும். அப்படி இருதய காயங்கள் ஆறும் பொழுது நீங்க சொல்றதை எங்களால கேட்க முடியும், கீழ்ப்படிய முடியும் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம். சுகமும் சௌக்கியமும் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும். அவர்கள் ஆத்மா வாழ்கிறது போல வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.